அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பந்தம் இருந்தது அப்படின்னா, இன்னும் அந்த பந்தம் அப்படியே தொடருமா? இல்லது அவங்க நம்மள வேறு மாரி பார்ப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழும். என்னோட நேயர் கேட்டிருக்காங்க, "எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல மகள். இப்போ அதே செல்ல மகளா தான் பார்ப்பாரா? இல்ல ஒரு மனுஷியா என்ன பார்ப்பாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வெறுமனே கேள்வி கிடையாது. உங்களுடைய இதயத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகள். நாம் ரொம்ப நேசிக்கக்கூடிய அவங்க இறந்துட்டாங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் அந்த உறவு அப்படிங்கிறது மறக்க முடியாததாக இருக்குது. அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், குழந்தைகள் அப்படிங்கிற உறவாக இருக்கலாம், இல்லது நண்பர்கள்ங்கிற உறவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அவங்க இறந்ததுக்கு பிறகு நமக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாயிடும். அப்போது இயற்கையாகவே நமக்கு சில கேள்விகள் எழும். அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா? நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்களா? இவ்வளோ வருஷமாக நமக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த பந்தம் அப்படிங்கிறது இனி என்ன ஆகும்? அந்த அந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் நிலை பெற்றிருக்கா? அல்லது அது போனது தானா? அது இதுக்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி இனிமேல் இருக்காதா? அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய கவலைகளையும் பயங்களையும் அங்கலாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எல்லாமே உங்களுடைய பயம் சார்ந்த யூகங்கள் மட்டும்தான். இதனுடைய அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடிப்படை உண்மை என்னென்னா, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. இதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வைத்து கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் எப்போதும் எந்த கணத்திலும் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. உங்களுக்கும் அவருக்கும் முன்னான அந்த உறவு அப்படிங்கிறது தனித்துவமானது, உண்மையானது. அது என்றைக்கும் அழிவதில்லை. சரி, எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க? ஏன்னா அவர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த உறவு எப்படி அது அவருடைய எண்ணத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காதல் அழிவதில்லைங்கிறது தான் உண்மை. அன்பு அழிவதில்லைங்கிறது தான் உண்மை. அன்புங்கிறது வெறும் மனிதனிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு கிடையாது. அதுதான் பிரபஞ்சமே. அன்பே சிவம்னு சொல்கிறோம். அப்போது இந்த படைப்புக்குண்டான அடிப்படை மூல ஆதாரமே அன்பு தான். அப்போது அது அழியாதது. அப்போது எது அழியாததோ அது எப்போதும் இருக்கும்னு அர்த்தம். அப்போது ஒன்று மறந்துருச்சு, ஒன்று அழிஞ்சிருச்சுன்னா அது உண்மையான அன்பில் கட்டமைக்கப்படலை. உண்மையான அன்புனா எப்போதும் இருக்கும். அப்போது அவர்கள் உங்களை மறக்குவதில்லை, உங்களை அவங்க நெக்லெக்ட்டும் பண்ணுறதில்லை, புறந்தள்ளுவதில்லை. உங்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த ஸ்பெஷலான அந்த இடம் அப்படிங்கிறது இப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்துக்கோங்களேன். காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் எடுத்துக்கங்க. அதில் விஜய் நடிச்சிருப்பாங்க, ஷாலினி நடிச்சிருப்பாங்க. இப்போது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒன்றா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த காதலுக்கு மரியாதையில் அவங்க நடித்த அந்த கதாபாத்திரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ சொல்லுங்கள், அந்த காதலுக்கு மரியாதையில் அவங்க கதாபாத்திரமாக நடித்தது மறைஞ்சு போச்சா? அந்த உறவு அழிஞ்சு போச்சா? இப்போது இன்னும் நம் ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? அவங்க கேரக்டர் மாற்றிருக்கலாம், பல படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த படத்தில் அவர்கள் அந்த கதாபாத்திரமாக நடித்த அந்த காதல் அப்படிங்கிறது அந்த கதாபாத்திரமாக இன்னும் இருக்குதானே? அதே மாதிரி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் முன்னான உறவு எப்போதும் அழிவதில்லை. அது வெறுமனே மனித அனுபவங்களுக்கு மட்டோட முடிஞ்சு போகிறதில்ல. அதுக்கு பல பரிணாமங்களை கடந்தது. இப்போ நீங்கள் உங்களை மனுஷனாக உணர்றீங்க. தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய நான் அப்படிங்கிற உணர்வு இந்த உடம்பு மனம் இல்லாமல் உங்களுடைய ஒளி உடலுக்கு மாறும். நீங்கள் உங்களை ஒரு ஆவியாக ஸ்பிரிட்டாக உணர்வீங்க. அப்போது இப்போ அன்புக்குரியவர்கள் எங்கே இருக்காங்களோ அதே தளத்தில் தான், அதே டைமென்ஷனில் தான் நீங்களும் இருப்பீங்க தூங்குனதுக்கு பிறகு. இது உங்களுடைய மனதிற்கோ உடலுக்கோ ஞாபகம் இருப்பதில்லை, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய நான் அப்படிங்கிற உணர்வு உங்களோட ஒளி உடலுக்கு மாறுது. நீங்கள் அந்த ஒளி உடலாக உங்கள் அன்புக்குரியவரை சந்திக்கிறீங்க, பல்வேறு ஆராய்வுகளை பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அந்த உறவு நீங்கள் தூங்குனதுக்கு பிறகு உங்களோட மனதிற்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நான்ற உணர்வுக்கு அது தெரியும் இன்னும் அந்த பிரியலைன்னு. அப்போது தூங்குனதுக்கு பிறகு அவங்களுடைய உறவுங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த ஆவி உடல் அப்படின்றதுக்கு மேலான ஒரு நிலை என்னென்னா, நான் ஆத்மாங்கிற நிலை. அதில் அந்த ஆத்மாங்கிற தளத்தில் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நீங்கள் வாழ்கிற அந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறதே அந்த ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான். அப்போது ஆத்மாக்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்படிங்கும்போது ஆத்மாக்கள் ஆத்மலோகத்தில் என்றைக்குமே பிரிவதில்லை. அவங்களுக்கும் உங்களோட ஆத்மாவுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவுக்கும் எப்போதுமே டெலபேத்திக் கனெக்ஷனுங்கிறது இருக்குது. அது அழிஞ்சதே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த தளத்திலையும் உங்களுக்கும் அவருக்கும் முன்னான பிரிவுங்கிறது கிடையாது. அதற்கும் மேலே போச்சுன்னு சொன்னால்
தனிநபர்கள் ஆத்மாக்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய உயர் ஆத்மான்னு ஒன்று உண்டு. அதில் ஒரு உயர் ஆத்மாங்கிற லெவலில் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்களும் ஒரே நபர் தான். இப்போ எப்படி 5 விரல் இருக்குது, நம்ம 1 விரல் 2 விரல்னு பார்க்குறோம். ஆனால் இந்த மணிக்கட்டிலிருந்து பார்க்கும்போது இந்த 5 விரல்களும் இந்த ஒரு மணிக்கட்டுக்கு சொந்தமானது தானே. அப்போது நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அந்த உயர் ஆத்மாவின் அப்படிங்கிற உயிரில் வெவ்வேறு பாகங்கள் தான். 2ஆக நீங்கள் வெளிப்படுத்துனீங்க, அவ்வளோதான். அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழிவுன்றது கிடையாது. அதற்கு மேலே ஒன்று இருக்குது, கடைசியில் இறுதியில் இறைவன் அப்படின்னு. அதில் யாரோடையும் நீங்கள் பிரியல, எல்லாம் உங்களுக்குள் தான் நிகழ்கிறது. உங்களுடைய அன்புக்குரியவர்கள், உங்களுடைய மனித கதாபாத்திரம், அவரோட மனித கதாபாத்திரம் எல்லாம் அதற்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தனித்துவமான உறவு அப்படிங்கிறது எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் அது அழிகிறது கிடையாது. உங்கள் மனம், இந்த பூமி, இந்த அகங்காரம்ன்ற இந்த பிரயாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பிரிவுங்கிறது நிஜமாக தெரியும். ஆனால் உங்களோட உயிரின் உயர்தலங்களில் செப்பரேஷனுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் ஒரு மனிதனாக, நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா உங்களோட அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவிலிருந்தோ அவங்களுடைய ஒளி உடலிருந்தோ நீங்கள் அந்த வழிகாட்டுதலை பெற முடியும். நீங்கள் அதுக்கு உங்களுடைய அலைவரிசை உயர்த்த வேண்டும். அலைவரிசை உயர்த்ததுக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அப்போது நேச்சுரலாகவே உங்களுடைய அலைவரிசை உயரும். அந்த உயர்ந்த அலைவரிசையில் உங்களோட புலன்கள் அவங்களோட இருப்பையோ அவங்க கொடுக்கக்கூடிய குறிப்பையோ அவங்க வழிகாட்டுதலையோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவங்க கொடுக்குற வழிகாட்டுதல், குறிப்பு, உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னான தொடர்பு அப்படிங்கிறது இன்னும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் அது வரும். ஸோ அதனால் ஒரு லெவல் ஆஃப் அவேர்னஸில் ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையிலிருந்து பார்க்கும்போது பிரிவு நிஜமாக தெரியும். ஆனால் ஒளி உடல், ஆத்மா, உயர் ஆத்மான்ற அந்த விழிப்பு நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பிரிவுங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு மாயைன்னு மட்டும்தான் தெரியும். அப்போது நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா பிரிவு என்பது கிடையாதுன்ற ஞானத்தை மனிதனாகவே பெற முடியும். அப்போது நீங்கள் எந்த மாதிரி அலைவரிசையில் இருக்க விரும்புகிறீங்க, எந்த மாதிரி மனிதனாக இருக்க விரும்புகிறீங்களோ அதற்கேற்ற அனுபவத்தை அது தரும். அதனால் நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான உறவு உங்கள் மனதிற்கு புரியுதோ இல்லையோ, மனதிற்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த உறவுங்கிறது தொடர்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பிரிவு என்பது கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அன்பினால் நெய்யப்பட்ட எந்த ஒரு விஷயமும், அன்பினால் கட்டமைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் பிரபஞ்சத்தில் எப்போதுமே இருக்கும், அது அழியாது அப்படிங்கிறத அந்த செய்தியோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு இந்த கவலைகள் இருக்குது. இந்த கவலை உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்வேன். புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து நீங்கள் என்கிட்ட பேசணும், அது மனம் விட்டு பேசணும். என்னுடைய வழிகாட்டுதல் என்ன, என்னுடைய பார்வை என்னன்றது புரிஞ்சுக்கணும், உங்களோட குறைகளை என்னிடம் சொல்ல வேண்டும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கட்டணம் செலுத்தி என்கிட்ட கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கலாம். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, கவுன்சிலிங் வேண்டும் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு டைம் புக் பண்ணி கொடுக்குறேன். அந்த டைமில் நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சௌரியமான டைம் எதோ அந்த டைமில் பேசிக்கலாம். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருப்பது உண்மை. உண்மையிலேயே இந்த சேனல் வளர வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்னுடைய சேனலோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். நீங்கள் அதுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். இல்லைன்னா சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையும் தானமாகவோ கட்டாயத்தின் பேர்லையோ இல்லை கடமைக்காகவோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றத்திலிருந்து உங்களுக்குள் அப்படி ஒரு உள்ளுணர்வு தோன்றும் பட்சத்தில் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கும் எனக்கும் அந்த நான் என்ன ஞானத்தை தருகிறேன், நீங்கள் என்ன மாற்றத்தை அடைந்தீர்கள் அப்படின்றதுக்குண்டான ஒரு சரிசமமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.